பிரைஸ்லோ 21 செப்டம்பர். இன்னைக்கு ஏசப்பாங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று மார்க் 6:50 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஃப்யூச்சரை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா உங்கள் தேவை, படிப்பு, வாழ்க்கை அல்லது வேலையை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? நீங்கள் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறீங்க? சரி, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இயேசுவோட சீடர்கள் ஒரு நாள் படகுல போயிட்டு இருக்கிறப்போ அலைகள் மற்றும் காற்று மிக வேகமாக வீச தொடங்கியது. இதே சுச்சுவேஷன் ஒரு நாள் நடந்தப்போ இயேசு அவர்களோட படகுல இருந்தார். அதனால அது அவர்களை சேதப்படுத்தல. ஆனால் இந்த சுச்சுவேஷன்லயோ இயேசு அவர்களோட படகுல இல்லை. அதனால இந்த சீடர்கள் மிகவும் கலங்கி போயிட்டாங்க. ஆனா இயேசு அவர்களை நோக்கி வந்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை பலப்படுத்தி அங்க வந்த காற்று மற்றும் அலைகளை அவர் அமைதிப்படுத்தினார். ஸோ இதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு தேவை, குறைவு அல்லது வேலை இல்லாம போயிடுச்சு, நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். திடன் கொள்ளுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். மேபி நீங்கள் முன்ன மாதிரி இயேசுவோட ப்ரேயர் பண்ணாமல் இருக்கலாம், சபைக்கு போகாமல் இருக்கலாம். இதே சுச்சுவேஷனில் தான் சீடர்களும் இருந்தாங்க. ஆனால் இயேசு அவர்களை நோக்கி வந்து அவர்களை பலப்படுத்தினார், அவர்களோடு பேசினார். இந்த வீடியோ நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்கல, தேவன் உங்களோட பேசுகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஸோ நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் இயேசுவோட பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க. இயேசு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். பை வாஸ் வித் ஜெபராஜ்.